கொக்கும் கோழி குஞ்சும். ஒரு அமைதியான பண்ணை குளத்தின் அருகே ஒரு சந்தோஷமான கோழிக்குஞ்சு வாழ்ந்து வந்தது. கோழிக்குஞ்சு கீச்சென்று பாடுவது, குதித்து ஓடுவது, வயல்களில் மகிழ்வதுமாக இருந்தது. அம்மா கோழி எப்போதும் கூறுவாள், அறிமுகமில்லாதவர்கள் நம்மை நல்ல முறையில் நடத்துவார்கள் என நம்ப முடியாது. கவனமாக இருக்க வேண்டும் குட்டி என்று. ஒரு காலை வேளை கோழிக்குஞ்சு குளத்தின் அருகே அழகாக நின்ற ஒரு வெள்ளை வளைந்த கொக்கை பார்த்தது. நீங்கள் யார் என்று ஆவலுடன் கேட்டது கோழிக்குஞ்சு. நான் ஒரு கொக்கு என்று மென்மையுடன் கூறியது. நான் குட்டிகளுக்கு ஆறுகளை கடக்க உதவுகிறேன் என்றது. கோழிக்குஞ்சின் கண்கள் பிரகாசித்தன. உண்மையா? எனக்கு அந்த மலைப்பக்கம் போக ஆசை என்றது. அம்மா கோழி இதை கேட்டு விரைந்து வந்தாள். குட்டி, இந்த பறவையை குறித்து நமக்கு எதுவும் தெரியாதே என்று சொன்னாள். ஆனால் அம்மா, இவன் நல்லவன் என்றான் கோழிக்குஞ்சு. அம்மா கோழி கொக்கை பார்த்து, நீ உண்மையில் உதவ விரும்புகிறாயா? முதலில் அதை நிரூபித்து காட்டு என்றாள். கொக்கு புன்னகையுடன் குளத்தை கடந்து பறந்தது. அவன் ஒரு மரக்கிளையை கொண்டு வந்து பாலம் அமைத்தான். பின்னர் இன்னொரு கிளை, தொடர்ந்து பல கிளைகள். அவ்வளவில் சிறிய பாலம் ஒன்று உருவானது. நீங்க அருமை என்று குட்டி கீச்சிட்டான். நாம் பாதி தன போக முடியும் என்று அம்மா கோழி கூறினாள். பாலத்தின் பாதியில் கொக்கு கூறினான், மீதம் குட்டியை நான் ஏற்றி செல்வேன் என்றான். அம்மா கோழி தயங்கினாள். ஆனால் கொக்கு அமைதியாக இருந்தது. அவள் குட்டியை கொக்கிடம் அனுப்பினாள். திடீரென கொக்கு பாலத்தின் முன்னே செல்லாமல் மேலே பறந்தது. அம்மா என்று கோழிக்குஞ்சு கத்தினான். அம்மா கோழி ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் அவள் பாலத்தை கடந்து தன் சிறகுகளை மெல்ல ஒலிக்கச் செய்து கொக்கின் வாலை தட்டினாள். கொக்கு கோழிக்குஞ்சை பசுமையில் விட்டுவிட்டு பறந்தது. குட்டி நடுங்கி அழுதான். அம்மா கோழி அவனை கட்டிப்பிடித்தாள். நான் சொன்னேனே, எல்லா புன்னகையிலும் உண்மை இல்லை என்று. அந்த நாளிலிருந்து குட்டி புத்திசாலியானான். அவன் அதிகம் கேள்விகள் கேட்டான். உண்மையாக அன்பு செலுத்துபவரிடம் மட்டும்தான் இருந்தான். அம்மா கோழி பெருமையுடன் புன்னகை செய்தாள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.